ஹாய் டியர் பிரதர்ஸ், 29ஆம் தேதி இன்னைக்கு கேரளா லாட்ரி ஸ்வர்ண கேரளம் ட்ரா நம்பர் 17 கஸிங் நம்பர் கொடுத்துருந்தேன். ஒரு சின்ன ரிவ்யூ மட்டும் பார்த்துடலாம். இப்போ தான் டைம் கிடச்சிது, அதனால் ஒரு சின்ன ரிவ்யூ போடலாம் அப்படின்னு ஒரு மூடு. அதனால தான் 29ஆம் தேதி ஃப்ரைடே இன்னைக்கு டுடே கேரளா லாட்ரி ஸ்வர்ண கேரளம் ட்ரா நம்பர் 17 கஸிங் நம்பர் ஒரு சின்ன ரிவ்யூ. ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 6 டிஜிட் நம்பர் RE 30 20 32. இந்த 6 டிஜிட் நம்பர் பாஸ் ஆச்சுன்னா லைஃப் செட்டில், அவ்வளோதான், வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. மிகச்சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துடலாம். ஸோ 1 crore இருந்தால் போதும், நம்ம கூட இருக்கிற சொந்த பந்தம், ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். மிகச்சிறப்பான ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக அமையும். வருத்தப்படுறதுக்கோ பயப்படுறதுக்கெலாம் இல்லை, அமையும். நமக்கே அமையலைன்னா வேறு யாருக்கும் அமையாது. ஓகே, ஒரு ரிவ்யூ பார்ப்போம். நம்ம 6 டிஜிட் நம்பர் ஃபாலோ பண்ணுறதில்ல, 4 டிஜிட் நம்பர் தான். 20 32 கடைசியில் பார்த்தீங்கன்னா 20 32. கஸிங்கில் பார்த்தீங்கன்னா 202 நான் கொடுத்துருக்கேன். உள்ளேயே இருக்குது பாருங்கள், 202 202 உள்ளேயே இருக்குது. ஆனால் அதை ஷஃபில் பண்ணி மாற்றி கொடுத்து வச்சுருக்காங்க. இல்லை 302ன்னு இங்கே கொடுத்துருந்தா கூட 02 பிசியில் பாஸ் ஆகிருந்துருக்கும், முடியல. அப்போது 202ன்னு நம்ம கஸ் பண்ணுறோம். உள்ளே தான் இருக்குது, அந்த 4 டிஜிட்டுக்குள்ளே தான் இருக்குது. 20 32. சப்போஸ் 32 02ன்னு அடிச்சிருந்தா கூட 202 ஒரு மாபெரும் வின்னிங்கில் போய் நின்றுருக்கோம். ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போகுது, ஒரு நூல் இலையில். ஓகே, ஆல் போர்டில் இன்றைக்கி ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் பாஸ் ஆகிருக்கு, 3ஆம் நம்பர். ஆல் போர்டில் 3ஆம் நம்பர் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஏபி ஏசி பிசியில் பார்த்தீங்கன்னா ஏசியில் 02 பாஸ் ஆகிருக்கு. ஏசியில் 20 02 கொடுத்துருந்தேன். இங்கே இருக்குது பாருங்கள், ஏபி ஏசி பிசியில் 20 02 கொடுத்துருந்தேன். 02 ஏசியில் பாஸ் ஆகிருக்கு. பிசியில் 32 பாஸ் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா ஏபிஏசிபிசியில் 32 23 கொடுத்துருக்கேன். 32 பிசியில் பாஸ் ஆகிருக்கு. ஸோ டோட்டலாக ஏசியில் 02 பாஸ் ஆகிருக்கு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 3ஆம் நம்பர் மட்டும் பாஸ் ஆகிருக்கு. ஏபிஏசிபிசியில் 20 02 கொடுத்துருந்தேன். 02 ஏசியில் பாஸ் ஆகிருக்கு. 32 23 கொடுத்துருந்தேன். 32 பிசியில் பாஸ் ஆகிருக்கு. ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போயிருக்கு. 202 372 இதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ண நம்பர் தான். எனிவே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ட்ரிக் நம்பர்லேருந்து 3ஆம் நம்பர் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன், எடுத்திருக்கேன். ட்ரிக் நம்பர்லேருந்து 02 ட்ரிக் நம்பரில் இல்லை. ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா, கஸிங் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அதுதான் நான் எப்பவுமே சொல்கிற விஷயம் உங்களுக்கு. ட்ரிக் நம்பர் எடுக்கிறோம், நம்ம கஸிங் நம்பர் எடுக்கிறோம், என்ன எடுத்தாலும் சரி நம்ம மனசுக்குன்னு ஒன்று செட் ஆகும். நம்முடைய உள்ளுணர்வு ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கும், இதுதான் சரியாக வரும், இது மேக்ஸிமம் சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லிகிட்டே இருக்கும். அதனால தான் நான் என்ன பண்ணுவேன்னா, வேறு யார் கஸிங்குமே நான் எடுக்க மாட்டேன், ஃபாலோ பண்ண மாட்டேன், வீடியோஸ் பார்க்க மாட்டேன். நான் தான், அது லாபமோ நட்டமோ எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு இறங்குவேன். ஆனால் இது பார்த்தீங்களா, இப்போது ஏசியில் பாஸ் ஆகிருக்கு, பிசியில் பாஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான். அதனால் ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிட்டுருக்கும். அதனால் நானே சொன்னாலும் வேறு யார் சொன்னாலும் சரி, அது அப்பனாத்தாளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அப்பா ஒரு விஷயம் சொல்கிறாரு, சரின்னு பட்டுச்சுன்னா அப்பா சொல்கிறது செய்யலாம், செஞ்சு தான் ஆகணும். அம்மா சொல்கிறாங்கன்னா சரின்னு சொன்னால் தட்டக்கூடாது, செஞ்சு தான் ஆகணும். அதுவே நம்ம மனசுக்கு அது சரியாக வரல, நம்ம உள்ளுணர்வுக்கு சரிப்பட்டு வரல அப்படின்னு சொன்னால், அது அப்பாவாக இருந்தாலும் சரி, ஆண்டவனாக இருந்தாலும் சரி, நமக்கு என்ன தோணுதோ அதான் பண்ணணும். அதுதான் சரியாக நிற்கும் மை டியர் பிரதர்ஸ். வாழ்க்கையில் வேறு யார் சொன்னாலும் எது சொன்னாலும் அது கஷ்டத்தில் தான் போய் நிற்கும். அதனால் மீண்டும் மீண்டும் சொல்கிற விஷயம் உங்களுக்கு என்னென்னா, நான் புலம்புற மாதிரி இடம் இருக்குது இல்லைல்ல? ஓகே, புலம்புல ஒரு என்னோடய சகோதரர்கள் தானே நீங்கள்லாம், உங்கள்கிட்ட பேசாமல் வேறு யார்கிட்ட பேச போகிறேன்? அதனால் நான் யார்கிட்டையுமே பேச மாட்டேன், உண்மை இதுதான். அதனால் உங்கள்கிட்ட தான் நிறைய பேசுகிறேன்.
அதனால் ஏதாவது தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்கள் மனசுக்கு எது சரின்னு படுதோ அது பண்ணுங்கள். ஓகே மை டியர் பிரதர்ஸ், நீங்களும் நானும் சேர்ந்து என்ன சொல்கிறது, ஒரு மிகச்சிறப்பான ஒரு கஸ்ஸிங்கை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். மிகப்பெரிய வெற்றியை பிடிப்போம். எனிவே நல்லா சாப்பிடுங்க. நைட் டைம் ஆச்சு. இனிய இரவு, இனிய கனவு. ஓகே தானே? குட் லக்.